ஜரகர எபிசோட் எபிசோட் இப்போ அப்படியே சந்திக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஈக்கிற இடம் இன்னைக்கு அப்படி ஃபுல்லாக போகுது. இதில் வந்து எங்களுக்கு உலக முடிவை பார்க்கலும், பேக்கர்ஸ் போல் பார்க்கலும், இப்படி நிறைய ஒஹிய சைடுக்கும் போகலும். விளைவிக்கிற பொருட்களை கொணப்பப்படா, ஹோன் அண்டு போப்படா, மீன் பிடி ஃபிஷிங் எல்லாம் இல்லை. அதே போல் மிருகங்களுக்கு சாப்பாடு போட்டும் தடை செய்யப்பட்டு ட்ரோன் பாவிக்கலாம், கன் பாவிக்கலாம். ஒரு நாள் தான் இது வெளியிட் ஆகுது. குயிக்காக அந்த பனிமூட்டங்கள் வருது பார்த்தீங்களா, எப்படி குயிக்காக கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி இடங்கள் அப்படியே மூடுது பாருங்க. வாவ், இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே பனியால் மூடி முன்னுக்கு எதுவுமே விளங்குது இல்லை, வேறு லெவலாக இருக்குது. ஜரகர எபிசோட் எபிசோட். ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஹோட்டல் பிளேஸுக்கு வந்துட்டோம். அதே போல் டிக்கெட்டையும் உடச்சி நான் டிக்கெட் ப்ரைஸை சொல்கிறேன் என்னான்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் சமவெளியிட வந்து நுழைவாயிலிக்குது. அந்த மெப் அப்படியே தந்திக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஈக்கிற இடம் இன்னைக்கு அப்படி ஃபுல்லாக போகுது. இதில் வந்து எங்களுக்கு உலக முடிவை பார்க்கலும், பேக்கர்ஸ் போல் பார்க்கலும், இப்படி நிறைய ஒஹிய சைடுக்கும் போகலும். பட்டி போல் சைட்லேயும் தான் வந்திருந்தோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். அதே போல் இதில் வந்து இது போட்டிக்கிறாங்க, 6 மணிலேருந்து 6 மணி ஆட்டி ஓப்பன் பண்ணிக்குவோம். அதே போல் குப்பை குளங்கள் போடப்படா, புகைத்தல் கூடா, தீமூத்த கூடா, கேடு விளைவிக்கிற பொருட்களை கொணப்பப்படா, ஹோன் அண்டு போப்படா, மீன் பிடி ஃபிஷிங் எல்லாம் இல்லை. அதே போல் மிருகங்களுக்கு சாப்பாடு போட்டும் தடை செய்யப்பட்டு ட்ரோன் பாவிக்கலாம், கன் பாவிக்கலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், பெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், மதுபானம் எடுக்கலாம், நீச்சல் செய்யலாம். அதே போல் வானொலியை வந்து போடலான்னு சொல்லி இதில் அப்படியே ஒரு ஒழுங்குமுறை ஒன்றும் போடப்பட்டிக்குது. இப்போ எங்களோட டிக்கெட் சொல்லி தான் இது பாருங்கள். 5 பேர் போகிறோம். 5 பேருக்கு வந்து 1360 ரூபா மாதிரி வருது. ஒரு நாள் தான் இது வெளியிட் ஆகுது. இந்த சைடில் ஒரு புலி ஃபோட்டோவும் போட்டிக்குது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மாதிரி வந்திருப்போம் பட்டிப்போலையிலேருந்து. இது அப்படியே போவோம். இந்த சைடில் தான் அப்படியே போகிற வேண்டிய வழி. இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கு முன்னுக்கும் இந்த சைடில் ரெஸ்ட் ரூம்க்கு நாங்கள் இப்போ வந்து பெய்து கொண்டு இருக்கிறோம். ஹோட்டல் பிளேன்ஸ் உள்ளுக்கால இது வந்து ஒரு கூல் தன்மை அப்படியே இருக்குது. அந்த கூலை உணர்றதுக்காக வேண்டிய கை கட்டு ஜீசட்டை போட்டுட்டு ஜெக்கெட்டை கழட்டிட்டு அப்படியே போய்ட்டு இருக்கிறோம். பார்ப்போம், எங்களுக்கு மிருகங்களை பார்க்கக்கூடிய சான்சஸ் சீக்கிரம்னு சொல்லி இல்லை போயிட்டு பார்ப்போம். ஸ்லோவாக தான் போகிறேன், ஃபாஸ்ட்டாக போகல. இங்கே உள்ள மரங்களை பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கட்ட மரங்கள் தான் குளிர்மையான பிரதேசத்தில் இருக்கிறதால இங்கே நிறைய தாவரங்கள், அதே போல் பறவைகள், மிருகங்கள், அரிய வகை பூச்சி எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல அக்னிக்கு ஒரு மரம் ஒன்று இருக்குது. அதை பார்ப்போம், கிட்ட ஜூம் பண்ணி எடுக்கணுமான்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு மரம் வண்டிக்குது. அது வந்து புல்லு மேய்ச்சி கொண்டிக்குது. தனியாக தான் இருக்குது இந்த இடத்துல. மரம் எப்படிக்குதுன்னு சொல்லி இது கொம்பு இல்லை.
ஓகே, இதுதான் உலக முடிவுக்கு போகிற இடம், வேர்ல்ட்ஸ் வீட்டுக்கு போகிற இடம் தான் இந்த இடம். இப்போ நாங்கள் போகல, டைம் போகாது. அதனால் இந்த சைடில் அப்படியே போகிறோம். இந்த சைடில் எங்கே போகுதுன்னு சொன்னால் ஊவா டிஸ்ட்ரிக்ட் தான். பதுல்ல, பண்டாரவலை, ஹப்புத்தலை, ஒஹிய, பொரலந்த போன்ற இடத்துக்கு, இந்த டெவில்ஸ்டே அந்த இடத்துக்கெல்லாம் இந்த சைடால் போயிடும். இந்த சைடால் அப்படியே போயிடும். இங்கிட்டே நூரலியா அந்த சைடில் தான் இப்போ நாங்கள் வந்த சைட். இங்கிட்டு போகிறோன்னா பேக்கர்ஸ் இதெல்லாம் இந்த சைடுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வெயில் அடித்து கொண்டிருக்குது. இந்த இடமெல்லாம் அந்த சைட்லேருந்து அந்த புகாரம் வந்து கொண்டிருக்குது. குயிக்காக கிளைமேட் மாறி கொண்டிருக்கிற அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், குயிக்காக அந்த பனிமூட்டங்கள் வருது. பார்த்தீங்களா எப்படி குயிக்காக கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி. இடங்கள் அப்படியே மூடுது பாருங்கள். நீங்கள் ஈவினிங் இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 2:35 ஆகுது. 35க்கு இப்போ இப்படி ஆகுது. ஈவினிங் 4 ஆகல. இதை விட வேறு லெவலாக இந்த இடத்துல கூல் தன்மை அதிகரிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதெல்லாம் பறந்து கொண்டே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ தான் அந்த குளிர் அடிச்சுக்கிது பாருங்கள். கைக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. இப்போ தான் அந்த ஹாட் அண்ட் பிளேன்ஸ் ஃபீலிங்கே இப்போ தான் வருதுங்க. வேறு லெவலாக இருக்குது. அழகாக கூலாகிக்குது இந்த இடமெல்லாம். ஸ்லோவாக போய்த்து கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஹாட் அண்ட் பிளேன்ஸ் சொல்லுங்க. அந்த சிவப்பு பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மரத்தில் இருக்குதையும் சட்டப்படி. இது வரைக்கும் நிறைய மறை கூட்டங்களை பார்த்தோம். ஆனால் சிறுத்தை புலிகளெல்லாம் எதுவும் காணலை. பறவைகள் கண்டோம், சின்ன சின்ன பூச்சிகள் கண்டோம். மற்றபடி எதுவும் காணலை. அப்படியே போயிட்டு கொண்டிருக்கிறோம். போம். எல்லாம் வாடி போய்த்து இருக்குது பாருங்கள். ஆனால் மழை பெஞ்சேன்னு சொன்னாங்க, எல்லாம் வாடி போய்த்து இருக்குது இந்த சைடில். திருப்பி வெயில் அடிக்குது பாருங்கள். எப்படி கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் பனிபுகாரமாக இருந்துச்சு, இப்போ வெயில் அடிக்குது. இதுக்கு நிறைய பூ மரங்கள் காணப்படுது பாருங்கள். இந்த நாவ கலர் பூவை ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாவ், இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே பனியால் மூடி முன்னுக்கு எதுவுமே விளங்குது இல்லை. வேறு லெவலாக இருக்குது சட்டப்படி.
பார்த்தோம் பிளஸ் அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வந்துட்டோம். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ ஒய்ய சைடால் எக்ஸிட் ஆக போகிறோம். வீடியோ வந்து நான் முழுமையாக போட்டுருந்தேன். நான் அதில் வந்து மறைகளை கண்டு மாதிரி அப்புறம் குட்டி குட்டி பறவைகள் சின்ன பூச்சி விலங்குகள் எல்லாம் கண்டிருந்தேன். வீடியோ வந்து நான் ஃபுல்லாக போட்டிக்கிறேன். போர் அடிக்காமல் அதை கட்டாயம் பாருங்கள். இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த சைட்லேருந்து அடுத்த சைடு தான் போக போகிறோம். அது என்ன இடம்னு சொல்லி அடுத்த காணொலியில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களோட எல்லா இதுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னு அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.